ஆண்மை செய்தி மதுரை வில்லாபுரம் அருகே ஜவஹர்புரத்தில் பிரியங்கா என்ற பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருமணத்திற்கு மறுத்த மகளை தந்தையே கொலை செய்திருக்கிறார். அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நரேஷ். நரேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் அர்ஷினி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி அருகே உள்ள சித்தம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவருடைய மகன் பாலமுருகன், மகள்கள் ஐஸ்வர்யா, பிரியங்கா 24. இதில் பிரியங்கா நர்சிங் முடித்துவிட்டு நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார் அர்ஷினி. இந்த நிலையில் மதுரையை சேர்ந்த வாலிபர் ஒருவருடன் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்தத்தின் போது தனது திருமணத்தின் விருப்பமில்லை எனவும் வேறு ஒருவரை காதலிப்பதாக கூறி கடந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேறினார் அர்ஷினி. இதனைத் தொடர்ந்து அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இது குறித்து விசாரணை நடத்திய போலீசார் வீட்டிற்கு செல்ல விருப்பமில்லை என பிரியங்கா கூறியதால் அவரை விருதுநகரில் உள்ள காப்பகத்தில் தங்க வைத்தனர். இதனைத் தொடர்ந்து காப்பகத்துக்கு சென்ற பிரியங்காவின் தந்தை ரமேஷ், அண்ணன் பாலமுருகன் ஆகியோர் அவரிடம் சமாதானம் பேசியுள்ளனர். இதனை நம்பி அவர் குடும்பத்தினருடன் செல்ல முடிவு செய்தார். அதன்படி அவர் 3 பேரும் காரில் புறப்பட்டு மதுரை வில்லாபுரம் அடுத்துள்ள ஜவஹர்புரத்தில் உள்ள ரமேஷின் மூத்த மகள் ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்தனர். ஐஸ்வர்யாவும் அவருடைய கணவருமான இருளாண்டி ஆகியோர் வீட்டிற்குள் அனுப்பி வைத்துவிட்டு வெளியே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டிற்குள் சென்ற ரமேஷ், பாலமுருகன் ஆகியோர் பிரியங்காவை தனி அறையில் வைத்து பூட்டி, நாங்கள் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்ய முடியாதா, குடும்பத்தை அசிங்கப்படுத்தியா, நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று கூறி அவரை கத்தியால் உடலில் பல இடங்களில் குத்தியுள்ளனர். அவரது அலறல் சத்தம் கேட்டு இருளாண்டி உள்ளிட்டோர் அங்கு வந்தனர். அதற்கு ரமேஷ், பாலமுருகன் அங்கிருந்து தப்பிவிட்டனர். இதில் பலத்த காயமடைந்த பிரியங்காவை மீட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சிகிச்சை பலனின்றி பிரியங்கா மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து இருளாண்டி அளித்த புகாரின் பேரில் அவனியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரியங்காவின் தந்தை ரமேஷ் மற்றும் அவரது அண்ணன் பாலமுருகன் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நரேஷ்.